ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷு அண்ட் டோரா எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம உஷு அந்த கேவுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த கேவுக்குள்ளே ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளுக்குள்ளே தான் அந்த ஹாக்குமேன் அவனோட ஒரு பகுதி இருக்கான். அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்களா, ஏகப்பட்ட கேண்டல்ஸ் இருக்கு. அங்கே தான் அந்த ஹாக்குமேனும் இருக்கான். உஷு, நீ ஜாக்கிரதையாரு, உள்ள ஏகப்பட்ட டென்ஸான டிமானிக் எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ள ஹாக்குமேனோட ஒரு எந்த போன பகுதி இருக்குமா, அது உண்மையிலேயே இறக்கல. அப்படி தாக்க வரும், ஜஸ்ட் மிஸ்ல நம்மால தப்பிக்கிறான். டோரா இன்னமும் இது இறக்கல. அதேதான் ஏன்னா அவன் ஹாக்குமேன் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இவ்வளவு சீக்கிரத்துல இறக்கும்னு யோசிக்கலையா? கடனா பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க டோரா ஃபயரை வச்சு தாக்குது. அங்க ஒரு வித்தியாசமான மாஸ்டர் வருது. அதோட பேரு டோக்கி சாக்கா. மாஸ்டரை பத்தி அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா டோராவை பத்தி அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டோக்கி சாக்கான்னு இந்த ஒரு மாஸ்டர் இருக்குல்ல, மாஸ்டரால டைம்ல டிராவல்லாம் பண்ண முடியுமா? நம்ம உஷியோ எதுக்காக இங்க வந்தா? உஷியோக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்ல, அதை பத்திலாம் அது சொல்லுது. கிட்டத்தட்ட 850வது வருஷம் இந்த டைம்ல தான் இந்த டீமன்ஸுக்கும் இந்த ஹாக்குமனுக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது. போக போக அந்த சண்டையில ஹியூமன்ஸும் உள்ள வர ஆரம்பிக்க ஹாக்குமனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இப்போ வந்து நான் ஓடி ஆகணும்னு. அந்த டைம்ல அது ஓடி போயிருக்கும். அந்த டைம்ல அதோட உடம்பும் பல இடத்துக்கு போச்சு. ஆனா அதுலயும் அதோட உடம்புலயே பெரிய பகுதியா இருக்கிற இந்த பகுதி இதயத்திலேயே இருக்க ஆரம்பிச்சது. இதை வந்து அவங்க அழிக்கவே இல்லை. ஆமா, இதை அழிச்சிருந்தா வேலை வந்து முடிஞ்சிருக்கும்ல, எதுக்கு அவங்க அழிக்கல? அப்புறம் தான் அந்த டோக்கி சாக்கியே சொல்லுது, என்னன்னா அந்த வருஷத்துல இந்த டீமன்ஸ் கிட்டயும் சரி மனுஷங்க கிட்டயும் சரி அவளுக்கும் பெரிய பவர்லாம் இல்ல. அதனால ஹியூமன்ஸை ரெண்டு வகையா அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஒருத்தங்க பீஸ்ட் ஸ்பீரை தேடுறதுக்கும், இன்னொருத்தவங்க இந்த ஹாக்குமேனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இருந்தாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ண போனது ஒரு பொண்ணு தான். அவளோட பேரு யூகி. அவளோட பேரு யூகி, ஆனா இவளோட உண்மையான பேரு ஜேமே. இவ தான் பீஸ்ட் ஸ்பீரை கிரியேட் பண்ணவரோட எங்க சிஸ்டரா. அதனால நான் தான் இதை பண்ணணும். என்னோட பிளட் லைன்ல வர ஒருத்தவங்களும் இவ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எப்படியாச்சும் அந்த பீஸ்ட் ஸ்பீரை தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா அது வழியா தான் இந்த ஹாக்குமேனை கொல்ல முடியும். மேனு பேரை கேட்கும் போது தான் இப்பதான் ஆளுக்கு விஷயம் புரியுது. ஏன்னா இவன் மாட்டி நின்றுப்பான்ல, அப்போ அந்த கிரியேட்டரையும் பார்த்திருப்பான், அந்த அந்த பொண்ணையும் பார்த்திருப்பான். யோசிச்சு பார்த்து இவன் இன்னமும் குழம்பி போறான். ஒரு கட்டத்துல அந்த யோகாயும் சொல்லுது, உனக்கு குழப்பமா இருக்கலாம், அதனால டைரக்டா என்ன விஷயம் உனக்கு காட்டுறேன், என் கூடயே வா. அந்த யோகாயும் டைம்ல டிராவல் பண்ணி பின்னோக்கி போக வைக்குதா. அங்க இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஸ்பீரும் டப்புன்னு மஞ்சு போயிடுது. விஷயங்களை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அதுக்கப்புறம் என்ன, நான் டைம் வரும்போது உங்களை பிக்கப் பண்ணி உங்களோட காலகட்டத்துக்கே கொண்டு போயிடுறேன். கீழே விழுந்தோடனே உஷியோ கத்துறான், ஆமா உன்னால பறக்க முடியாதா டோரா? எனக்கு என்ன தெரியும், சடனா எல்லாமே ஏற்பட்டது. அங்க பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்க்க மயக்கம் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அங்க உடனே உஷியோ அவனோட பேரை சொல்றான், என்னோட பேரு உஷியோ. என்ன பைத்தியமாடா, அவளுக்கு சைனீஸ்லாம் தெரியாது. அந்த யோகை தானே இவங்களை கொண்டு வந்தது, அது கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல, அதனால லாங்குவேஜ் எல்லாம் நல்லாவே புரியுது. அங்க அவங்களோட பேரையும் சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜேமேவா. அங்க சைட்ல டோராக்கும் என்னன்னு தெரியல, அங்க ஈவிலான டிமானிக்கான பவர்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது. இங்க ஏகப்பட்ட யோகா இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்களும் ரொம்ப கொடூரமா வந்து அங்க இருக்கிற ஆளுங்களை தாக்க வருமா. டோரா தான் காப்பாத்துது. டோராவை அது கடிக்க வந்தா பின்னாடியே அவன் பயங்கரமா தாக்குறான். ஒரு வாய்ப்பா வச்சு டோரா அப்படி அதோட கதையை முடிக்குது. பாக்குற மேக்கு ஏதோ நம்ம ஆளுதான் பெரிய சேஜ் மாதிரி தெரியும். அதனால ஃபேமிலி கிட்ட கொண்டு போயிடறான். வந்தா என்னோட உயிரை காப்பாத்தினானு அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாக்குமேனை பத்தி அவங்க சொல்றாங்க. இந்த ஹாக்குமேன் இது வந்து ரீசெண்டா இங்க வந்தது. இதுக்கும் மேல கிங் அதை பார்த்து ரொம்ப பயந்து போனாரு. ஏன்னா அது ஒரு பொண்ணோட உருவத்துல அவரு கிட்ட வந்தது. அன்னைக்கு அவர் பயந்து போனதுதான். அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தாரு, இங்க இருக்கிற பெரிய பெரிய பிளாக் ஸ்மித் எப்படியாச்சும் நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, ஏதாச்சும் பண்ணி ஒரு பெரிய வெப்பனை நீங்க கிரியேட் பண்ணணும், அதை வச்சு அதை கொல்லணும். அது அப்படிப்பட்ட வெப்பனை கிரியேட் பண்றீங்களோ அவங்களோட நிலைமை நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே அதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் என்னோட அப்பாவும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு பிளாக் ஸ்மித். இதே மாதிரி இவங்க சிரிச்சு ஜாலியா இருப்பாங்களா, இதெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. அப்பா கூட இப்படிதான் ரொம்ப ஜாலியா இருப்பான் ஆளு. மேக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் சொன்னோன்னே அவனுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமன் அழிக்கிறதுக்காக ஒரு ஸ்வாட உருவாக்குறாங்க. அங்க மேவும் சொல்றான், என்னன்னா என்னோட ஃபேமிலியில ஒரு பிரீஸ்ட், அதே டைம்ல ஒரு பிளாக் ஸ்மித்தாவும் இருக்காரு. ஃபேமிலிக்கு நாங்க வேலையும் செஞ்சோம். ஆனா என்னன்னு தெரியல, ஒரு நாள் எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் வந்து கிங்க கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாரா. எங்க ரிலேட்டிவோட ஃபேமிலிய ஒட்டு மொத்தமா அவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம். நாங்க இங்க தான் பயந்து பயந்து வாழ்றோம். ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்வாட உருவாக்கிட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிவைனான ஒரு ஸ்வாடா ஒரு கிரியேட் பண்றாரு. மேவோட அப்பாவும் வராரு. ஆனா ஸ்வாடு வந்து அவங்க நினைச்ச மாதிரி வரவே இல்லை. என்னதான் நான் ஹார்டா ட்ரை பண்ணாலும் இந்த மெட்டல் நான் நினைச்ச மாதிரி ஹார்டா மாறவே இல்லை. மேவோட அண்ணன் இருக்கான, அவன் வேற ஒரு எத்துக்கு ஒரு வாட்டி போயிருப்பான். இடத்துல அவன் டார்க் ஆர்ட்டெல்லாம் கத்திருப்பான். அதை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனை கிரியேட் பண்ண முடியுமா. உங்க அப்பா இன்னமும் சந்தோஷமா வராரு. ஏன்னா அது போதுமே உருவாக்குறதுக்கு. மேவோட அம்மாவும் அப்படியே முடிய வெட்டி தராங்க. வச்சுதான் அவன் உருவாக்க போறான்னு. ஏன்னா அவன் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி இதுக்கு ஒரு பொண்ணோட
முடி தேவைப்படும்னு. அதே மாதிரி நைட்டு பகல் கூட பார்க்காம அப்படி உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது அதை உருவாக்குறதுக்கு. ஃபைனலா ஒரு வெப்பனையும் கிரியேட் பண்றாங்க. இது போதும் வச்சுதான் அந்த ஹாக்மேனை நம்மளால அழிக்க முடியும். இதே மாதிரி அங்க அடுத்த நாளாவது இன்னைக்குதான் எல்லாருமே அங்க வெப்பனை கொண்டு வந்திருக்காங்க. டோராக்கும் நல்லாவே தெரியுது இந்த இடத்துல இந்த ஹாக்மேன் அங்க எட்ஜில தான் எங்கேயோ உட்காந்து இருக்குன்னு. அங்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா யார் இதனால ரிச் ஆவாங்களோ. அங்க கிங்கோ ரொம்ப பயத்துல இருக்காரு. அங்க எல்லாருக்கிட்டே அவங்க சொல்றாங்க உங்களோட வெப்பனை நீங்க பிரசன்ட் பண்ணலான்னு. சைட்ல தான் அந்த ஹாக்மேன் இருக்கு. அது ஒரு பொண்ணோட உருவத்துல இருக்கு. என்ன யோசிக்கிறான் இந்த பைத்தியக்கார கிங், நாளை என்ன அழிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறானா. வாய்ப்பே கம்மி, இவனால என்ன அழிக்க முடியாது. ஏன்னா இவனை நான் பயமுத்தி இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரியும் நான் அழிக்கலான்னு இருக்கேன். அங்க இருக்கிற பொண்ணுங்களை அது ஏதோ ஒண்ணு பண்ண அது வாழை வச்சு எல்லாரையுமே பறக்க விட்டு அது கிங் பக்கத்திலேயே 9 tail உருவத்தை காட்டுமா. கிங் ரொம்ப பயந்து போயிறாரு. கவலைப்படாதீங்க, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்கும், கண்டிப்பா நம்மளால அழிக்க முடியும். அங்க எல்லாருமே அழிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அது எல்லாருமே அழிக்குது. மியோட அப்பாவும் போவாரா. ஆனா அவரோட கத்தியும் அங்க துண்டு துண்டாவுது. அதையும் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கி மியோட அப்பாவை அங்கேயே அது கொள்ளுது. பாக்குற உஷியோவால எதையுமே நம்ப முடியல. அவன் ரொம்ப பயந்து போயிடறான். மியோவை நோக்கியும் மத்தவங்களை நோக்கியும் அட்டாக் பண்ணுமா. எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லி அப்படியே அவன் குதிக்கிறான். மியோட அம்மாவை நம்ம உஷியோவால பிடிக்க முடியல. இதனால அவங்களோட கதையும் அங்கேயே முடியுது. உஷியோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாவுது. அங்க உஷியோ ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு பயங்கர வேகமா தாக்க போறானா. ஆனா அதோட உருவத்தை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அதோட உருவம் அது மேல இருந்து வர அந்த ஆறா. அதனாலேயே நம்ம உஷியோட உடம்பு அங்க நகரவே மாட்டிக்குது. அப்படியே நேருக்கு நேர் பாக்குறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. நம்ம உஷியோ இங்கேயே இருந்து போயிட்டா அவ்வளவுதான் காலி. பிரசன்ட்ல உஷியோன்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான். பாக்கலாம் உஷியோ என்ன இறந்து போயிடுவானா தப்பிப்பானா எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இன்னும் பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.